வணக்கம் நண்பர்களே. நீங்க ஒரு எக்ஸ்போர்ட்டரா? அப்போ இந்த ஜிஎஸ்டி லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அதாவது எல்யூடி பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க பணத்தை ஜிஎஸ்டி ரீஃபண்டுக்காக மாசக்கணக்கில் பிளாக் பண்ணாம பிசினஸை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுங்கிறதுக்கான ஒரு சூப்பர் வழி இது. வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்றீங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் முதல்ல உங்க கையில இருந்து ஐஜிஎஸ்டி கட்டிட்டு அப்புறம் அந்த பணம் ரீஃபண்டா வர்றதுக்கு மாசக்கணக்கில் காத்திருக்க வேண்டியிருக்கு. இது உங்க கேஷ் ஃப்ளோவை எவ்வளவு பாதிக்கும் இல்லையா? அந்த பணம் மட்டும் கையில இருந்தா பிசினஸை எங்கேயோ கொண்டு போயிடலாம். இதுக்கு ஒரு தீர்வு இல்லாமலாம் இருக்கும். நிச்சயமா இருக்கு. அந்த தீர்வு தாங்க இந்த லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங், அதாவது எல்யூடி. சொல்லப்போனா இது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய கேம் சேஞ்சர். சிம்பிளா சொல்லணும்னா இதை பயன்படுத்தினா நீங்க ஐஜிஎஸ்டி கட்டாமலேயே பொருள்களை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். உதாரணமா ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு கிட்டத்தட்ட 1,80,000 ஐஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கும். எல்யூடி இல்லைன்னா அந்த பணம் ரீஃபண்ட் வர வரைக்கும் பிளாக் ஆயிடும். ஆனா எல்யூடி இருந்தா அந்த 1.8 லட்சம் உங்க கையிலேயே இருக்கும். அதை வச்சே அடுத்த ஆர்டருக்கு மூலதனம் போடலாம்ல. ஓகே, அப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பாண்ட், இன்னொன்னு எல்யூடி. இந்த பாண்டுங்கிறது கொஞ்சம் சிக்கலான வழி. நிறைய பேப்பர் ஒர்க், பேங்க் கேரண்டின்னு தலை சுத்திடும். ஆனா நம்ம எல்யூடி இருக்கே, அது தகுதியான எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கிடைச்ச ஒரு வரம் மாதிரி. ரொம்ப சிம்பிள், நேரடியான வழி. அதனால தான் எல்லாருமே எல்யூடி தான் வேணும்னு கேக்குறாங்க. வாங்க அந்த சிம்பிளான வழியை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். சரி, இவ்ளோ சூப்பரான ஒரு வசதி இருக்குன்னா இது எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல, இதுக்கு சில தகுதிகள் இருக்கு. இப்போ நீங்க இதுக்கு தகுதியானவரா இல்லையான்னு செக் பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம். எல்யூடி ஃபைல் பண்றதுக்கு முக்கியமா 2 கேட்டகரி இருக்கு. முதல்ல நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் ஹோல்டர் அப்படின்னா, அதாவது ஃபாரின் ட்ரேட் பாலிசி படி அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர் நீங்கன்னா வேற எந்த கேள்வியுமே கிடையாது. உங்களுக்கு நேரடியா கிரீன் சிக்னல் தான். நீங்க தாராளமா எல்யூடி ஃபைல் பண்ணலாம். அப்போ நான் ஸ்டேட்டஸ் ஹோல்டர் இல்லையே, எனக்கு இந்த வசதி கிடைக்காதான்னு நீங்க நினைக்கலாம். கவலையே படாதீங்க, உங்களுக்கும் ஒரு வழி இருக்கு. அதுதான் குட் ட்ராக் ரெக்கார்ட். அதாவது உங்களுடைய கடந்த கால பிசினஸ் செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருந்தாலே போதும். அப்படின்னா என்னன்னு வெளிவா பார்க்கலாமா? இந்த குட் ட்ராக் ரெக்கார்டுக்கு 2 கண்டிஷன் தான். ரொம்ப சிம்பிள். ஒன்னு, போன ஃபினான்ஷியல் வருஷத்துல உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து குறைஞ்சது 1 கோடி ரூபாயாவது ஃபாரின் ரெமிட்டன்ஸா வந்திருக்கணும். 2வது, இந்த 1 கோடிங்கிறது உங்க மொத்த டர்ன் ஓவர்ல குறைஞ்சது 10% இருக்கணும். இந்த 2 பாக்ஸையும் டிக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர், நீங்களும் எல்யூடிக்கு தகுதி ஆயிட்டீங்க. ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த தகுதிகள் எல்லாம் இருந்தும் கூட சிலரால இந்த எல்யூடி வசதியை பயன்படுத்த முடியாது. இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது உங்களை தகுதி இழக்க செஞ்சிடலாம். இதோ அந்த முக்கியமான வார்னிங். நீங்க ஜிஎஸ்டி சட்டத்திலேயோ இல்ல வேற எந்த வரி சட்டத்திலேயோ வரி ஏய்ப்புக்காக உங்க மேல வழக்கு பதியப்பட்டு நீங்க தண்டிக்கப்பட்டிருந்தீங்கன்னா சாரி, நீங்க எல்யூடி வசதியை பயன்படுத்த முடியாது. உங்க ரெக்கார்ட் ரொம்பவே கிளீனா இருக்கிறது இங்க ரொம்ப முக்கியம். அதுலயும் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு, 2.5 கோடி ரூபாய். அதாவது உங்க மேல இருந்த வரி ஏய்ப்பு வழக்கின் மதிப்பு இந்த 2.5 கோடி ரூபாய்க்கும் மேல இருந்தா அப்போ நீங்க எல்யூடிக்கு தகுதி இல்லாதவர் ஆயிடுவீங்க. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தகுதி இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த எல்யூடியை எப்படி ஃபைல் பண்றது? வாங்க அந்த சிம்பிளான ப்ரொசீஜரை இப்ப பார்க்கலாம். பாருங்க, இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள். முதல்ல ஃபார்ம் ஜிஎஸ்டி RFD 11 நீங்க ஃபைல் பண்ணணும். 2 காப்பி சப்மிட் பண்ணணும். அதான் டியூப்ளிகேட். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை இதை செஞ்சா போதும். ஒவ்வொரு எக்ஸ்போர்ட்டுக்கும் செய்ய வேண்டியதில்லை. கடைசியா உங்க கம்பெனியோட அதிகாரப்பூர்வ நபர், அதாவது ஓனர் இல்லனா டைரக்டர் மாதிரி யாராவது இதுல கையெழுத்து போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சில சமயம் இந்த ஃபார்ம் ஃபில்லிங் ப்ரொசீஜர் எல்லாம் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நதி டாக்ஸ் சொல்யூஷன்ஸ் மாதிரி நிபுணர்களோட உதவியை நாடுறது ரொம்ப நல்லது. அவங்க உங்களுக்கு சரியான வழிகாட்டி உங்க வேலையை சுலபமாக்கிடுவாங்க. உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது உதவி தேவைப்பட்டா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நீங்க தாராளமா கால் பண்ணி கேட்கலாம். சரி வாங்க, நாம எவ்வளோ நேரம் பேசின எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் ஒரு தடவை ஷட்டுன்னு ரீகேப் பண்ணிடலாம். அப்போதான் உங்க மனசுல இது நல்லா பதியும். ஓகே, இதோ உங்களுக்கான குவிக் செக்லிஸ்ட். நீங்க ஸ்டேட்டஸ் ஹோல்டரா? அப்போ நீங்க எலிஜிபிள். 1 கோடிக்கு மேல ஃபாரின் ரெமிட்டன்ஸ், அதுவும் உங்க டர்ன் ஓவர்ல 10%க்கு மேல இருக்கா? அப்போவும் நீங்க எலிஜிபிள். ஆனா 2.5 கோடி ரூபாய்க்கு மேல வரி ஏய்ப்பு கேஸ் இருந்தா நோ எல்யூடி. கடைசியா வருஷத்துக்கு ஒரு தடவை ஜிஎஸ்டி RFD 11 ஃபார்மை மறக்காம ஃபைல் பண்ணணும். அவ்வளவுதாங்க விஷயம்.
ஸோ எக்ஸ்போர்ட்டர் நண்பர்களே, இந்த எல்யூடிங்கிறது வெறும் ஒரு ஃபார்ம் இல்ல, அது உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான திறவுகோல். இனியும் ஐஜிஎஸ்டி கட்டிட்டு ரீஃபண்டுக்காக காத்திருக்காதீங்க. உங்க பணத்தை உங்க பிசினஸ்ல முதலீடு பண்ணுங்க. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி ஏற்றுமதி துறையில வெற்றி வாகை சூடுங்க.